கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனம் உங்களை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34-35 நாம் வாசிப்போமானால், சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதம் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபைகளிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. இந்த திருவசனத்தை அறிந்திருக்கிற ஸ்திரீகள் இன்னைக்கு அநேக சபைகளை நடத்துகிற ஊழியக்காரிகளாய் மாறி இருக்கிறாங்க. இன்னொரு காரியங்களை குறித்து நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிவோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 நாம் வாசிப்போமானால், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். வேதம் அப்படியே சொல்லுகிறது. ஏனென்று பார்ப்போமானால், முந்தி என் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினார், பின்பு ஏவாளை உண்டாக்கினார். சபைக்கு தலையானவர் இயேசு கிறிஸ்துவே. ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மோசேக்கு பிறகு அவளுடைய மனைவி ஊழியத்தை செய்யவில்லை. பாருங்க, எலிசாவுக்கு பிறகு அவருடைய மனைவியும் ஊழியம் செய்யவில்லை. யோசுவாவுக்கு பிறகு பாருங்க, அநேக ஊழியக்காரர்களை நாம் வேதத்திலே தியானிப்போமானால் ஒருவரும் பெண்கள் என்ன பண்ணல, சபைகளிலே நின்று அவர்கள் பலிபீடத்தண்டையிலே கடந்து போய் அதிகாரத்தை என்ன பண்ணல, செலுத்தவில்லை. நாம் வேதத்திலே காண்கிறோம், பலிபீடத்தண்டையிலே ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கடந்து போய் இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தையினாலே வழி நடத்துவதற்கும் என் தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசங்களை போதிப்பதற்கும் அவர்கள் மாத்திரம்தான் இருந்ததாக நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்நாட்களிலே நாம் பார்ப்போமானால் அவர்கள் புருஷன் மேல் அதிகாரத்தை செலுத்தி புருஷனுக்கு ஈக்குவலாக தேவ பலிபீடத்தண்டையில கடந்து போய் சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லி துணிகரமாய் ஊழியத்தை செய்து வருகிற ஊழியக்காரிகள் இப்பொழுது எழும்பியிருக்கிறாங்க. இது வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் முந்தி உண்டாக்கப்படவில்லை. ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஸ்திரீயானவள் சபைகளை நடத்தினதாகவோ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதாகவோ, ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சபைகளை பெண்கள் நடத்தினதாக வேதத்தில் ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை. இந்த கடைசி நாட்களிலே வஞ்சக உபதேசங்களை செய்வதற்காக புருஷன் மேல் அதிகாரத்தை கொண்டு வந்து சபைகளையும் தாங்களே நடத்த வேண்டும் என்று சொல்லி சுயநலமாய் அவர்கள் சிந்தித்து அவர்களுடைய கற்பனைகள் உபதேசங்களை போதிப்பதற்காக புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தி சபைகளை அதிகாரம் செலுத்தி துணிகரமாய் வந்து தேவனுடைய பரிசுத்தண்டையிலே, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த பலிபீடத்தண்டையில வந்து துணிகரமாய் இப்பொழுது தேவனுடைய திருவசனங்களை அவர்கள் போதிக்கிறார்கள். சபைகள் என்ன பண்றாங்க, இவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சபைகளை பெண்கள் நடத்தினதாக ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. வேதத்திலே வாசிக்கிறது போல கடைசி நாட்களிலே ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்படுவாள் என்று சொன்ன வேத வார்த்தை நிறைவேறும்படியாய் மணவாளனாகிய கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட இந்த மணவாட்டியாக சபை சீர்கெட்டு போகிறது. காரணம் என்னவென்று நாம் சிந்திப்போமானால், இன்று புருஷன் மேல் அதிகாரத்தை செலுத்தி போதகர்கள் கரங்களில் இருந்து இவர்கள் துணிகரமாய் நாங்களும் ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி துணிகரமாய் பலிபீடத்தண்டையிலே நின்று தேவனுடைய திருவசனங்களை போதிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஊழியத்தை செய்கிறார்கள். இந்த ஊழியத்தை செய்து வருகிற சபைகள் ஒருபோதும் கர்த்தர்
என்ன பண்ண மாட்டாரு, நித்தியத்திற்கு கொண்டு போகவே மாட்டார். காரணம் என்ன? ஸ்திரீயானவளே முதலாவது வஞ்சிக்கப்பட்டாள் என்று சொல்லி வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் ஒருவரும் வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இது வஞ்சக உபதேசம், தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியம். பெண்களும் துணிகரமாய் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லி அந்த பலிபீட தண்டையிலே துணிகரமாய் நின்று தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறாங்க. இந்த சபைகளோடு இணைந்திருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இந்த சபையோடு இணைந்திருக்கிற ஆத்மாக்கள் ஒன்றும் நித்திய ராஜ்யத்திற்கு கடந்து வராது. நாம் சத்தியத்தை அறிவோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ சமூகத்திலும் இந்த சத்தியத்தை அறிந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோமானால் நித்தியத்திற்கு கடந்து போவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சோதரிக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வஞ்சக உபதேசத்திலே ஆண்டவர் நாங்கள் சிக்கிக் கொள்ளக் கூடாதபடிக்கு ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.